சாலை விபத்துகளில் சிக்கியவர்களோட குடும்பத்திற்கு சரியான இழப்பீடு தொகை கிடைக்குதா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஏன்னா விபத்துகள் நடந்துருச்சு, உயிரிழப்பு நிகழ்ந்துருச்சு, அல்லது காயம் அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அதற்கு அடுத்து அவங்களுக்கான நிவாரணம் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக முக்கியமான விஷயம். இந்த வாகன விபத்து தொடர்பான வழக்குகள் எந்த அளவுக்கு நிலுவையில் உள்ளது என்பதையும் நாம் அறிந்தாக வேண்டும். இது குறித்து வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுடன் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய ஒரு கலந்துரையாடல் இருக்குது, பார்க்கலாம். சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு எவ்வாறு வழங்கப்படுகிறது, அந்த இழப்பீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, மேலும் சாலை விபத்துக்களில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரை அணுக வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்காக வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டே பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். அதாவது இந்த சாலை விபத்துக்களில் ஒரு இழப்பீடு என்பது எப்படி கால்குலேட் செய்யப்படுகிறது? சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களோட ஏஜ் ஃபேக்டர்ஸ் முதல்ல ஏஜ், தென் இன்னொரு கால்குலேஷன்னா அவரோட சேலரினா அவரோட மாத வருமானம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதா மக்களுக்கு ஒரு 10,000 இருக்கும், ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் இருக்கும், 1 கோடி வரைக்கும் இருக்குது சேலரி. சில பேர் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பீப்புள் அண்டு ஏஜ் ஃபேக்டர்ஸ், இது 2 தான் மெயின். இந்த சாலை விபத்தில் அடிப்பட்டவருக்கு எவ்வளோ சேலரி, மாதம் எவ்வளோ வாங்கினார். இப்போ ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக இருக்கார் வச்சுங்க, ஒரு நிறுவனத்தில், அரசு நிறுவனத்தில் அவர் ஒரு 40,000 வாங்கலாம். அதை ஒரு கால்குலேஷன் 40,000 இருக்கும். இப்போ ஒரு கூலியாக இருக்காங்க. இப்போது நம்ம அரசு கணக்குப்படி எப்படி பண்ணுறாங்கன்னா, மினிமம் வேஜஸ் ஆக்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அது இங்கே எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 6,500 எடுத்துக்கிறாங்க. 6,000 டிபெண்ட்ஸ் ஆன் ஜட்ஜ். சில ஜட்ஜ் ஆட்டோ டிரைவருக்குன்ட்டு போடும்போது ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ் செக்டார்ன்ட்டு இதில் 2 ஃபேக்டர் இருக்குது. ஆர்கனைஸ் செக்டார்னால் உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியங்களாம் ஆர்கனைஸ்டு செக்டார். அன்ஆர்கனைஸ் செக்டார்னால் இந்த சித்தாள் வேலை, அந்த மாதிரி கூலி வேலை செய்ய அவங்களுக்கு ஒரு சேலரி ஸ்லிப் வச்சுருக்கேன். ஊழியர்கள் இப்போ சில பேர் இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் டிட்டர்மின் பண்ணிடலாம். டிட்டர்மின் பண்ணாதவங்களுக்கு 6,500 முதல் 9,000 டிட்டர்மின் பண்ணவங்களுக்கு எவ்வளோன்ட்டு அந்த சேலரி. அதில் அவங்க நெட் சேலரின்ட்டு பார்ப்பாங்க. இப்போ ஒரு சேலரிலே 3ஆக பிரிக்கலாம். அவர் வாங்கும் டேக் ஹோம் சேலரின்ட்டு இருக்குது. கால்குலேஷனில் பார்ப்பாங்க. உங்களுக்கு சேலரி பெருசில் அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு போனஸ் இருக்கும். போனஸ் மீன்ஸ் அந்த கமிஷன் இருக்கும். உங்கள் எல்ஐசியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாத சேலரின்ட்டு பார்த்தீங்கன்னா 22,000 இருக்கும். 40,000 சேலரி. மீதி அரசு வீட்டு மொபைல் காசு கொடுக்குறது அதெல்லாம் சேர்த்தா வரும். அதெல்லாம் வச்சு கால்குலேஷன் தான் இது. இதற்கு அதாவது இந்த வாகன விபத்தில் ஏற்பட்டு இழப்பீடு வழங்குவது என்பது ஒரு குதிரை கொம்பான விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது. அதுவும் ஒவ்வொருத்தருக்கு இழப்பீடு கிடைப்பது என்பது பல வருடங்கள் அலைக்கழிக்கப்பட்டே கிடக்கிறார்கள். இதற்கு நம்முடைய சட்டம் மற்றும் அரசாங்கத்தின் ஒரு போக்கே காரணம் என்றும் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் டார்வின் ஜியோ, நியூஸ் 7 தமிழ், சென்னை.